மதிய சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிமார்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம புள்ள கீழ இறங்கணும்னு சொல்லி இறங்கிருச்சு. அது என்னமோ தெரியல டிமார்ட்டுக்குன்னு கிளம்பிட்டோம்னா, ஒண்ணு டிராஃபிக்ல மாட்டிக்குவேன், அப்படி இல்லன்னா அங்க வந்து கூட்டமாயிரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு. ஊர்ந்து ஊர்ந்து போகக்குள்ள 1 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. போறதுக்குள்ளயே தலைவலி வந்துருச்சு. அப்படியே பக்கத்துல இருக்க கடையில போய் டீயும், பானிபூரியும் சாப்பிட்டுட்டு கடைக்குள்ள வந்து போயிட்டோம். நானும் இல்ல, முக்காவாசி பேர் டிமார்ட்டுக்குள்ள போயிட்டா லிஸ்ட்ல இருக்கிறத தவிர மத்த ஐட்டத்துல தான் கண்ணு வந்து போகும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லங்க. முதல்ல லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் அடுத்த ஐட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுலயே போயிருந்தேன். போன மாசம் டிமார்ட் வந்ததப்ப அவ்வளவா வந்து சாமான்லாம் வாங்கல. பில்லுமே வந்து கம்மியா தான் வந்துச்சு. ஆனா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பில்லுமே பார்த்தீங்கன்னா ஏறிருச்சு. இந்த வாட்டி புதுசா இந்த கிரீன் கலர்ல இருக்க 2 பீஸ் வந்து 399க்கு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு வந்து வேணாம், இருக்கிறத வச்சு புழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எதுவும் வாங்காட்டினாலுமே மேல போய் ஒரு ரவுண்டு நம்ம தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து போயாச்சு. உள்ள போனோனே வேலையே கண்ணாடிய வந்து பார்த்துட்டான். இவன் ஒரு கண்ணாடி பிரியர். எங்கே போனாலும் கண்ணாடிய போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே ஒரு டாய எடுத்து கையில குடுத்து விளையாடுப்பான்னு சொல்லிட்டு பேக் செக்ஷன் வந்து போயாச்சு. நமக்கு தான் பேக்னா எங்கே போனாலும் பிடிக்குமே. சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. குக்கர் ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா நான் தேடின குக்கர் அங்க இல்ல. அதனால சும்மா பார்த்துட்டு பேக் செக்ஷனு, செருப்பு செக்ஷன்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழ பில் போட வந்து வந்தாச்சு. இன்னைக்கு வந்து டிமார்ட் காலியா இருந்தனால ஷாப்பிங் வேலைய சீக்கிரமா வந்து முடிச்சாச்சு. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.